விஜய் வந்து இந்த மாதிரி வந்து தவறான முடிவுக்கு போனதை பற்றி சொல்கிறாரு. யமுனா அதை கேட்டு சாரதா கதறி கதறி அழுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. இப்படி பண்ணிட்டேடி, அப்போது நாங்கள்லாம் உனக்கு முக்கியம் இல்லை, இந்த பையன் தான் உனக்கு முக்கியமா, இந்த உலகத்தை விட்டே போடுறது அளவுக்கு நீ முடிவு பண்ணிட்டேன்னா அப்போது இந்த உலகத்திலே எல்லாரோட அவன் தான் முக்கியம் தானே இந்த முடிவுக்கு வந்திருக்க நீ, அதனால தானே இந்த மாதிரி பண்ணியிருக்க நீ, ஒன்றால் தானே இந்த காவேரி வந்து இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா. ஒரு பையன் விரும்பலை, உன்னை விரும்பாத ஒரு பையனை வந்து மனசில் வந்து வந்து நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து வாழ்க்கையை பாடாக்கிக்கிட்டேடி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், விட்டுருங்க, சொன்னால் கேளுங்க அத்தை, அவளை மன்னிச்சிடுங்க, என்ன பண்ணுறது, அவள் இந்த நிலைமைக்கு போனதால தான் வேறு வழி இல்லாமல் காவேரி நானும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாரு. அதை கேட்டு வந்து எனக்கு யாரும் எந்த பதிலும் சொல்ல வேணாம், இங்கே பாருடி, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே வந்து இருக்கவே கூடாது, என் வயிற்றில் வந்து பிறந்து நான் தான் வந்து பெரிய பாவத்தை வந்து ஏற்றுக்கிட்டேன், ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க. இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிக்காத, என்னை பார்க்காத, எப்போ நாங்கள்லாம் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அந்த பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு நீ இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்காக முடிவு பண்ணியோ அதோடு முடிஞ்சிடுச்சு எல்லாமே, என் மூஞ்சில் முடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சாரதா எல்லாரும் கெஞ்சி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து என்ன பண்ணு தெரியாமல் தவிக்கிறாரு. உன்னை கங்கா வந்து நீ எல்லாம் ஒரு பொண்ணா இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கியே, வந்து ஒரு பையன் உன்னை விரும்பி, நான் அப்போவே சொன்னேன்ல நிவின் உன்னை விரும்பலை, தேவையில்லாமல் எதுக்கு பண்ணுற, அவன் பின்னாடி எதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ மிரட்டி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நீ போயிட்ட, உன்னை நினச்சி எனக்கு கேவலமாக இருக்குது, ஒரு பொண்ணா உன்னை பார்த்தாவே பற்றிக்கின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அக்கா அக்கான்றாங்க, என் மூஞ்சில் முடிக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இதை பார்த்து என்ன பண்ண தெரியாமல் கதறி கதறி அழுகிறாங்க. யமுனா நடந்தது நடந்துச்சு, கவலைப்படாதீங்க, சரி எங்கள் வீட்டில் வந்து இருங்க, அப்புறம் பார்க்கலாம் தாத்தா சொல்கிறாரு. உடனே வந்து நிவின் அப்படியே நிற்கிறாரு. சரிப்பா, அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டி உள்ளே போகிறாங்க. விஜயும் காவேரி நிவினை கூப்பிட்டு பார்க்குறாங்க. நிவின் வந்து நான் வரல, நான் கிளம்புறேன்றாரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு, எனக்கு எங்கே இருக்க இடம் அங்கே தான் நான் போவேன் அப்படின்றாரு. அப்போ யமுனா அப்படின்னு, யமுனாவை கூட்டின்னு போகிறதும் அவள் கையில் தான் இருக்குது, இதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சிலே அவள் முழிக்கக்கூடாது, அவங்க வீட்டில் யார் வந்து பார்க்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் எனக்கு இப்படி நயவஞ்சகமாக கல்யாணம் பண்ணி வச்ச உங்கள் 2 பேர் மூஞ்சிலே அவள் முழிக்கக்கூடாது, அதே மாதிரி அவளை தேடி நீங்கள் வரக்கூடாது, உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தம் இருக்கக்கூடாது, அப்போ தான் அவளை கூட்டிகிட்டு போவேன், இல்லை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன்றாரு. அதை கேட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்றாங்க. அப்படி தான் பேசுவேன், இதுக்கப்புறம் நீங்களாம் ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயம் வந்து காவேரியை வந்து வான் பண்ணுறாரு. வந்து நம்ம நிவின் உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி தவிக்கிறாங்க. அப்போ யமுனா வந்து சாரிக்கா, என்னை மன்னிச்சிடு, நான் அவர் கூடவே போயிடுறேன், நல்லதோ கெட்டதோ அது அவர் கூடவே இருக்கட்டும்க்கா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து காவேரி கதறி கதறி அழறாங்க. விஜய் வந்து அவங்கள வந்து கைத்தாங்களாக பிடிக்கிறாரு. கவலைப்படாத காவேரி, உன் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கும், அந்த பையன் நல்ல பையன் தானே, எந்த பிரச்சனையும் இல்லை, நிவின் அவரை பார்த்துப்பாரு, கொஞ்ச நாளைக்கு வந்து கோவமாக தான் இருப்பார், அதுக்கப்புறம் சரியாயிடும், இல்லை அவர் இப்படி கோவமாக பேசுகிறாருல அதான் பயமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, விடு நான் பார்த்துக்கிறேன், சொன்னால் கேளு, கண்டிப்பாக அவள் வாழ்க்கை அவன் நல்லா சரி பண்ணிப்பா, கவலைப்படாத காவேரி, அவள் பார்த்துப்பா, அவளுக்கு தைரியமான பொண்ணு தான் அவள், நீ கவலைப்படாத சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராரு. இங்கே வந்து யமுனா வந்து நிவின் இருக்கிற அந்த அறைக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. நிவின் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. நைட் ஆகிடுது. உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து நிவினுக்கும் வந்து அந்த வந்து யமுனாவுக்கு வந்து சாப்பாடு வேணுந்து கொடுத்துட்டு போகிறாரு. நான் வெளியே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அடுத்து வந்து நிவின் கோவமாக இருக்காரு. ஏன் நிவின் என்கிட்ட பேசவே மாட்டீங்களா, இப்படியே தான் இருக்க போகிறீங்களா அப்படின்றாரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்றாங்க. உடனே வந்து நான் இங்கே படுத்துக்கோ, நான் வெளியே போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போகிறாரு. நிவின் ப்ளீஸ் நிவின் அப்படின்னு என்ன சொல்ல வர, ஓ நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு, அதையும் கூட செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்ல வரியா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நிவின் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, வேறு எப்படி பேசுகிறது, விட்டா நீ அதையும் பண்ண சொல்லுவ, அப்படிப்பட்ட ஆள் தானே நீ, இங்கே பார், நீ நினச்சாலும் சரி, ஏன் உன் அக்கா நினச்சாலும் சரி, உன் புதுசாக வந்திருக்காரு உங்கள் மாமா அந்த விஜய், அவர் நினச்சாலும் சரி, யார் நினச்சாலும் ஒன்றை என் பொண்டாட்டியாக இந்த ஜென்மத்தில் நான் ஏற்றுக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஜென்மத்தில் நீ என் பொண்டாட்டியும் கிடையாது, நான் உன் புருஷனும் கிடையாது, ஏதோ உன் கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன், அதுவும் நிர்பந்தம் மூலமாக நான் தாலி கட்டினது, அதனால் எக்காரனை கொண்டும் உனக்கு நான் புருஷனாக இருக்கவே முடியாது, நீ என் பொண்டாட்டியும் கிடையாது, இதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி நிவின் இப்படி நிவின் அப்படி நிவின் பில்டப் பண்ண நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், புரியுதா, இங்கே ஏதோ கிடக்குறியா அப்படியே இருந்துரு, இங்கே இருக்க பொருளெல்லாம் இருக்குல்ல இதே மாதிரி தான் நீயும் எனக்கு, மற்றபடி உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத, புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து நிவின் இப்படி பேசாதீங்க நிவின், ஏன் நிவின் இப்படி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பார், போதும் உன் கண்ணீர்லாம் போதும், நீ அட்டகாசம் பண்ணதெல்லாம் போதும், இதோட உன் ஆட்டத்தை நிறுத்திக்கோ, இதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே நீங்கள் கதறி கதறி அழறாங்க. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா. இங்கே நிவின் வந்து செம்ம டென்ஷனாக வந்து ஹாலில் போயிட்டு அப்படியே படுக்கிறாரு. நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இதோட முடியுது.